السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم يخطئون بالليل والنهار. எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் இரவிலும் தவறு செய்கிறார்கள், பகலிலும் தவறு செய்கிறார்கள் என்கிற நபிமொழி அடிப்படையில உரை நிகழ்த்துகிற நானாக இருந்தாலும், உரையினை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும், அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை நினைவூட்டியவனாகவும், மேலும் இந்த உரையில் பேசப்படுகிற கருத்துக்கள், எச்சரிக்கைகள், அறிவுரைகள் அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று குறிப்பிட்டவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரொருளால் மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தடுமாறும் உள்ளமும் தீர்வுதரும் திருமறையும் நபி மொழிகளும் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தடுமாறும் உள்ளமும் தீர்வுதரும் நபி மொழிகளும் திருமறைகள் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிற பொழுது, மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளும் சீராகி விடுகிறது. உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, வைதா ஃபஸதத், அந்த சதை துண்டு கெட்டு போய்விட்டால், பழுதடைந்து விட்டால் உடம்பில் உள்ள அனைத்து பகுதிகளும் கெட்டு போய் விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் உலக அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதிக மனிதர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு உள்ளத்திற்கான ஒரு தீர்வு வேண்டும். நிறைய செல்வங்கள் இருக்கிறது, நிறைய பொருளாதாரங்கள் இருக்கிறது, ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையிலும் கூட சில நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என்னுடைய உள்ளத்துல நிம்மதி இல்லை, என்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை, என்னுடைய உள்ளம் பலவீனமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். வெளிப்படையா பார்த்தோம்னா நிறைய செல்வம் இருக்குது, உலகத்தினுடைய பெரும்பான்மையான ஆட்சியில் அதிகாரங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்னுடைய உள்ளம் கவலையா இருக்கிறது, என்னுடைய உள்ளம் தடுமாறுகிறது. இன்னைக்கு நிறைய மக்களுக்கான ஒரு தீர்வு என்னன்னா, உள்ளத்திற்கான தீர்வு. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இறைநம்பிக்கையாளர்களாக இருக்கிற நாம், நம்முடைய உள்ளம் பல்வேறு சூழல்களில் தடுமாறுகிறது, பல்வேறு சூழ்நிலைகளில் கவலைப்படுகிறது, நெருக்கடியை சந்திக்கிறது. இப்படி நெருக்கடியை சந்திக்கிற இந்த உள்ளத்திற்கு தான் திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் ஏராளமான தீர்வை நமக்கு தருகிறது. உதாரணத்துக்கு, உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய உள்ளம் எந்தெந்த இடத்திலெல்லாம் கவலைப்படுகிறது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. கடனா? சரி, வேற
கவலை. கவலை கவலை சரி, இதெல்லாம் நம்ம பேசணும். சரி, பேச இருக்கிறோம். வேற எதுக்கெல்லாம் மனுஷனுடைய உள்ளம் கவலைப்படும்? இறை இறை அச்சத்தினாலயா? சரி, இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பொதுவாக பேசப்படுகிறது. உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது உள்ளம் கவலைப்படும். அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் உள்ளம் கவலைப்படும். இதான் நம்ம பரவலாக பேசியிருக்கிறோம். உதாரணத்துக்கு, அடுத்தவர்களுக்கு வழங்கப்படுகிறதை பார்த்து என்னுடைய உள்ளம் கவலைப்படுமா? கவலைப்படப்படாதா? அடுத்தவர்களுக்கு வழங்கியதை பார்த்து என்னுடைய உள்ளம் கவலைப்படுமா? கவலைப்படாதா? கவலைப்படும். அதாவது இன்னைக்கு ஆய்வாளர்கள், பெரிய பெரிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, மனிதனுடைய ஒரு உள்ளம் தனக்கு இல்லை என்பதை நினைத்து கவலைப்படுவதை விட, அடுத்தவர்களுக்கு இவ்வளவு வழங்கப்படுத அதை நினைச்சு கவலைப்படுறான். என்கிட்ட காரு இல்லை, என்கிட்ட வீடு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட செல்வம் இல்லை, அதை நினைத்து கவலைப்படுவதை விட, அடுத்தவர்கள் அப்படி வளர்ந்துட்டாங்கள, அவங்க அப்படி கார் வாங்கிட்டாங்களே, வீடு எடுத்தாங்களே, நகை வாங்கிட்டாங்களே, இடம் வாங்கிட்டாங்களே, அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து கவலைப்படுகிறோம். இது யதார்த்தமாக மனிதனுடைய இயல்பு. எந்த அளவுக்கு கவலை? ஒரு மனிதன் இந்த கவலையில உச்சகட்டமா அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரவில்லை என்கிற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். பொதுவாக மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்றால், திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, உங்களில் சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று குர்ஆன் பேசுகிறது. உங்கள சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். உலகத்துல வாழுகிற பொழுது அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை வழங்குகிற பொழுது சிலருக்கு அல்லாஹ் விசாலமாக வழங்குகிறான், சிலருக்கு அல்லாஹ் குறைத்து வழங்குகிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான், இன்ன ரப்பக்க யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்குகிற பொழுது சிலருக்கு அல்லாஹ் விசாலமாக வழங்குகிறான். வயக்குதிரு, சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை குறைத்து வழங்குகிறான். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, உலகத்துல நம்ம இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் எல்லா அருட்கொடைகளையும் சமமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறானா? செல்வத்தை எடுத்துக்கொண்டால் சில நபர்கள் செல்வத்துல உயர்ந்திருப்பார்கள், சில நபர்கள் செல்வத்துல தாழ்ந்திருப்பார்கள். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டோம் நீங்கள, ஒரே வியாபாரம் செய்வோம். சில ஆளுடைய வியாபாரம் அப்படியே டாப்ல போயிட்டு இருக்கும். ஒரு கடையை திறந்திருப்பாரு, வியாபாரம் செஞ்சிருப்பாரு, சாதாரணமா ஒரு கடை திறந்து பார்த்தா 2 கடை 3 கடை வளர்ச்சி அப்படியே தாறுமாறா போயிட்டு இருக்கும். அதே சமயத்துல இன்னொரு ஆள் கடை வச்சிருப்பாரு, அந்த ஒரு கடையா தான் இருக்கும். அதே மாச வருமானம் 25,000 ரூபாய் தாண்டாது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை வழங்குவதாக இருந்தாலும் சிலருக்கு அல்லாஹ் அதிகமாக வழங்குகிறான், சிலருக்கு அல்லாஹ் குறைத்து வழங்குகிறான். இதை பார்க்கிற பொழுது மனிதனுடைய உள்ளம் கடுமையான பலவீனப்படுகிறது. என்ன பலவீனம்? அவனுக்கு வழங்கியத மாதிரி அல்லாஹ் எனக்கு வழங்கல. அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் சந்தோஷமா இல்லை. அவன் மாத வருமானம் லட்சத்தையும் கோடியையும் சம்பாதிப்பதை போன்று எனக்கு அல்லாஹ் தரவில்லை, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான். இந்த நிலையை மனிதனுடைய உள்ளம் சந்திக்கிறது. அதனால திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் திருமறை குர்ஆன் பேசுகிறான், வலா தத்தமன்னவ் மா ஃபலல்லாஹு பிஹி பஅலுக்கும் அலா பஅலின். மக்களே, உங்களில் சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தியிருப்பதில் நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள், போராமைப்படாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க, யாருடைய உள்ளத்திலாவது இந்த போராமை என்கிற இந்த குணம் இல்லாமல் இருக்குதா? அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தமன்னவ் மா ஃபலல்லாஹு பிஹி பஅலுக்கும் அலா பஅலின். உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருப்பதில், செல்வத்தில் உயர்த்தியிருப்பதில், ஆட்சியில் உயர்த்தியிருப்பதில், வியாபாரத்தில் உயர்த்தியிருப்பதில் அதை பார்க்கிற பொழுது நீங்கள் போராமைப்படாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு யதார்த்தம் என்னங்க? அடுத்தவர்களை பார்த்து போராமைப்படுவோம். எந்த அளவுக்கு போராமை? சொந்த தம்பி அண்ணனுடைய வளர்ச்சியை பார்த்து ஏங்குகிறான், கவலைப்படுறான். என்னடா இது, ஒரே தாயினுடைய வயிற்றுல பிறந்தோம்,
ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே இடத்துல சாப்பிட்டோம், தம்பி இப்படி வளர்ந்துட்டான, இப்படி சம்பாதிக்கிறான, இப்படி ஆடம்பரமா இருக்கிறான, அவனுக்கு வழங்குற மாதிரி எனக்கு வழங்கலையே, உள்ளம் கவலைப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்களே, இவ்வளவு நகை வாங்கிட்டாங்களே, இவ்வளவு இடம் வாங்கிட்டாங்களே, உள்ளம் ஏங்குகிறது. அதுதான் குர்ஆன் சொல்கிறது, நீ இப்படி கவலைப்படாத, நீ எப்படி பொறாமைப்படாத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கான தீர்வை குர்ஆன் சொல்கிற போது, வஸ்அலுல்லாஹ மின் ஃபலிஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான அருளை கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அல்லாஹ் இடத்துல கேளுங்க. இப்படி கேட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை நீங்க நிராசை அடைய மாட்டீர்கள். இந்த நிலை இல்லாதனாலதான் என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைகிறது. என்ன, அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தரல, அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே செய்யவில்லை. இந்த யதார்த்தமா நீ பாருங்க. ஒரு நோம்பு டயத்துல ஒரு சகோதரர் பேசுறாரு, பள்ளிவாசல் உட்கார்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அவரு திடீர்னு ஆரம்பிக்கிறாரு, பாய் அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே செய்யல பாய். இதே வார்த்தை நல்லா தொழுவக்கூடிய ஆளு, நல்ல தௌஹீத் சிந்தனை உள்ள ஒரு ஆளு, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பாருங்க, அல்லாஹ் எனக்கு பெருசா ஒண்ணும் செய்யல. திருப்பி நம்ம கேட்கிறோம், என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அவர் திரும்பி பதில் சொல்றாரு, அதெல்லாம் நல்ல சாப்பாட்டுக்கெல்லாம் குறையல பாய், சொந்த வீடு இருக்கு பாய், அல்ஹம்துலில்லாஹ் காசு பணத்துக்குலாம் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிடுறோம், நல்ல வீடோடு இருக்கிறோம், நல்ல ஆடை உடுத்துறோம். ஒரு மனுஷனுக்கு தேவை என்னங்க? ஒரு மனுஷனுக்கு தேவை சாப்பாடு, ஒரு மனுஷனுக்கு தேவை வீடு, ஒரு மனுஷனுக்கு தேவை நல்ல உடை. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, உணவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. அப்ப என்னங்க கவலை? ஏங்க இப்படி சொல்றீங்க? திருப்பி அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா, ஆசைப்பட்டதை வாங்க முடியல பாய், நினைச்சது கிடைக்க மாட்டேங்குது. சரி என்னங்க ஆசைப்படுறீங்க? ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வீடு காரு வாங்கன்னு ஆசைப்பட்டாங்க, வாங்க முடியல. அப்படியே ஒரு ஈஸியான ஒரு இடம் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. எதெல்லாம் ஆசைப்படுறோமோ ஆசைப்படுறத வாங்க முடியல. அல்லாஹ் நமக்கு தரவே மாட்டான், அல்லாஹ் நம்மளை அதே கைவிட்டுட்டு இருக்கிறான். என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கல. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உலகத்தில் நீங்கள் வாழுகிற பொழுது உங்களுக்கு கீழே யார் இருக்கிறார்களோ அவர்களை பாருங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலே யார் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சைக்காலஜியா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான தீர்வு. உலகத்தில் நீ வாழுகிற பொழுது உன்னுடைய பார்வை, உனக்கு கீழே லட்சம் பேர் இருப்பான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வீடு இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், சரியான வசதி வாய்ப்பு இல்லாமல் லட்சம் பேர் இருப்பார்கள். அவர்களை நீ பார். உனக்கு மேல சில பேர் இருப்பாங்க, பொருளாதாரத்துல, வியாபாரத்துல, உலக வசதியில. அந்த மேலே உள்ளவர்கள் நீ பார்க்காத சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு கீழே உள்ளவனை நீ பார்த்தீங்கன்னா உன்னுடைய உள்ளம் எந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையாது. ஆனா இன்னைக்கு மனிதனுடைய எண்ணம் என்ன? பேசுற நான் உட்பட நமக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து 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 அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தரவில்லை என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நல்ல சாப்பிட்டாலும், நல்ல வீடு வசதியோடு இருந்தாலும், நல்ல உடை உடுத்திருந்தாலும், என்னுடைய உள்ளத்துல நான் ஒரு மாதிரியா ஃபீல் பண்றேன். என்ன, அல்லாஹ் எனக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் செய்யல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நீங்க பாருங்க, நபி தோழர்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த லைஃப் ஸ்டைல் அவ்வளவு வறுமையாக இருந்த போதிலும், அவ்வளவு சிரமத்தோடு இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய அருள்ல அவங்க நிராசை அடையவில்லை. அவங்களுடைய உள்ளம் தடம் புரல. உதாரணத்துக்கு 2 செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு வறுமையில இருந்தாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நபி தோழியர்கள் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுகிறோம்,
தொழுகையினுடைய செட்டப் அதுதான். முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் இமாமா நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஆண்கள், ஆண்களுக்கு பின்னால் பெண்கள். இது தொழுகையினுடைய அந்த முறை. அப்படி நிற்கும் பொழுது பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுகிறோம், அப்படி தொழுதால் சஜிதாவிலிருந்து ஆண்கள் எந்திரிக்கும் பொழுது ஆண்களுடைய மறைவான பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபிய பெண்மணிகள் கனத்த குரலோடு, கவலையோடு, வருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரிடம் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி நாங்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது ஆண்களுடைய மறைவான பகுதியை நாங்கள் பார்க்கிறோம், என்ன செய்வது? உள்ள அப்படியே கவலையா இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு குற்றச்சாட்டு வருது. ரசூல் அந்த கம்ப்ளைண்ட் கேட்கிறாங்க. கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபித்தோழர்களை கூப்பிட்டு திட்டவில்லை. ஏன்பா இப்படி தொழுகையில் நிற்கும் பொழுது இப்படி நிக்கிறீங்களே? ஒரு நல்ல ஆடை உடுத்த வேண்டியதானே, ஒரு ஒழுங்கான ஒரு ட்ரெஸ் போட்டு போக வேண்டியதானே, ஏன் இப்படி அரைகுறையா நிக்கிறீங்க? நபி தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு திட்டவில்லை. சஹாபிய பெண்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழிகளே, சஜிதாவிலிருந்து நீங்க எந்திரிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமா எழுந்திரீங்க, கொஞ்சம் லேட்டா எழுந்திரீங்க. ஏன்? அதான் அதுக்கான தீர்வு. ஏன் நபி தோழர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களை ஏன் திட்டவில்லை? நபி தோழர்களுடைய ஆடை அவ்வளவுதான். பல நபி தோழர்களுக்கு தன்னுடைய உடம்பை முழுமையாக மறைக்கக்கூடிய ஆடை பல சஹாபாக்களுக்கு இல்லை. அவ்வளவு வறுமை. உள்ளத்துல கை வைத்து சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோமே, அடுத்தவர்களோடு போட்டி போட்டு அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே தரவில்லை என்று என்னுடைய உள்ளம் தடம்புரலுத. அல்லாஹ் யாருக்காக இந்த நிலையை வச்சிருக்கிறானா? நபித்தோழர்கள், பல நபித்தோழர்களுக்கு சரியான முறையில் ஆடை இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கிறான் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஆடை. பெண்கள் பகுதியெல்லாம் சொல்ல தேவையில்லை. பீரவை திறந்தோம்னா அவ்வளவு ட்ரெஸ். யதார்த்தமா இப்ப ஆண்கள் கூட ஒரு சட்டை எடுக்கிறாங்கன்னு வைங்க, ஜும்மா நாள்ல மத்த நேரத்துல அப்படியே ரொட்டேஷனா வந்துட்டே இருக்கும். பெண்கள்கிட்ட அப்படி இல்லை. யதார்த்தம் என்ன? ஒரு ட்ரெஸ் வேணா எடுக்கிறாங்களா, அதோடு முடிஞ்சு ஷோகேஸ் போயிடும். அடுத்து என்ன? அடுத்து பீரோ ஃபுல்லா. இப்படி ஆண்கள் பெண்கள் அவ்வளவு ஆடை, வகை வகையான ஆடை. நீ ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஆண்கள் உடுத்துற கைலியினுடைய விலை 2000, 2500, 3000, 4000 அளவுக்கு இருக்கு. அவ்வளவு ஆடை, அவ்வளவு வசதியோடு இருக்கும். அவ்வளவு வசதியோடு இருந்தும் என்னுடைய உள்ளம் அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது கவலைப்படுகிறது, அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது ஏங்குகிறது. இந்த நிலை நம்முடைய உள்ளத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும். நம்மை விட சில நபர்கள் உயர்ந்திருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளம் சொல்ல வேண்டும், அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள். நான் இன்றைக்கு செல்வத்தில் குறைந்திருக்கிறேனா, உலக வசதிகள் எனக்கு குறைக்கப்பட்டிருக்கிறதா, இது எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருள். இதை நீங்க பொருந்திக்கிட்டேன்னு வைங்களேன், என்னுடைய உள்ளம் எந்த நேரத்திலும் கவலைப்படாது. அல்லாஹ்விடத்துல உங்களுக்கான அருளை நீங்கள் தாராளமாக கேளுங்க. நீ கேட்கிற பழக்கமே இல்லை. மாமி வளர்ந்துட்டாங்க, பெரியம்மா வளர்ந்துட்டாங்க, அண்ணன் வளர்ந்துட்டான், தம்பி வளர்ந்துட்டான், இப்படி பார்த்து போராடப்படுகிறோமே தவிர, என்னுடைய இறைவன் விசாலமானவன், நான் எதை கேட்டாலும் தருவதற்கான ஆற்றல் என்னுடைய இறைவனுக்கு இருக்கிறது என்று என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் கையேந்திருக்கிறோமா? யா அல்லாஹ், இது எனக்கு வேண்டும், இது எனக்கு ஆசை, இதை நான் விரும்புகிறேன், எனக்கு நாடி இருந்தால் கேட்டுக்கிறோமா? அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கேட்க பயப்படுறோம். இதெல்லாம் கேட்டா நமக்கு கிடைக்குமா? இதெல்லாம் அல்லாஹ் தருவானா? ரொம்ப பெருசா இருக்குத. உள்ளத்துல ஒரு மாதிரியான பலவீனம் அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது. உதாரணத்துக்கு சவுதியில ஒரு வயதான ஒரு முதியவர், ஒரு சாதாரண ஒரு பழக்கடை வியாபாரி, அவர் தன்னுடைய அந்த பழக்கடை அந்த வண்டியில ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்கிறார். அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனுடைய உள்ளம் இறைவன் மீது எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்கான அற்புதமான வாசகம் அவர் தன்னுடைய அந்த பழக்கடை வண்டியில் எழுதி வைத்திருக்கிறார்.
கைஃப அகாஃபு மினல் ஃபக்ர், ஏழ்மையை நினைத்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? வார்த்தையை நீங்க பாருங்க. கைஃப அகாஃபு மினல் ஃபக்ர், ஏழ்மையை நினைத்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? மிகப்பெரிய செல்வத்தினுடைய அடிமை, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். ஆனா அப்துல் கரீம் ஐயா அந்த செல்வத்தினுடைய அடிமை தான். நான் கைஃபாக அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய செல்வந்தன். என்னுடைய எஜமானுக்கு இருக்கிறது யாரும் ஒரு சாதாரண ஒரு பணக்கடையாக வியாபாரி சொல்றார், கைப்பாக அப்துல் கனி என்னுடைய எஜமான் செல்வந்தன், கோடீஸ்வரன். இந்த நினைப்பு நமக்கு இருக்கிறா? அந்த அடிப்படையில் என்னுடைய இறைவனை நான் நம்புகிறோமா? இந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைய மாட்டோம். அதே போன்று செல்வந்தர்களை, பணக்காரர்களை, வசதி உள்ளவர்களை பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளம் தடுமாறாது. இப்ப முதல்ல நாம் பார்க்க வேண்டியது, உலகத்துல ஏற்றத்தாழ்வோடு தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு வைங்களேன், உலகம் இயங்காது. உதாரணத்துக்கு இங்க இருக்கிற எல்லாரு கையிலையும் ஒரு 50 கோடியை கொடுத்தாச்சு. கற்பனை யாரும் தரப்போதெல்லாம் இல்லை, மோடி அரசாங்கம் அறிவிப்புன்னு வராது. உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு இருக்கிற எல்லாரு கையிலையும் 50 கோடி அப்படி கொடுத்துட்டா, யாராவது ஒரு கடையில போய் வேலைக்கு போவீங்களா? முடிவெட்டுற கடை வைக்கிறது யாரு? வீடு கட்ட போறது யாரு? கொத்தனாரா போய் யாரு நிக்கிறது? உலகம் இயங்குமா? எல்லாரு கையிலையும் 50 கோடி. என்கிட்ட 50 கோடி இருக்குது, நான் ஏன் ஒருத்தன் போய் வேலை பார்க்கணும்? என்கிட்ட காசு இருக்குது, நான் ஏன் ஒருத்தன் கீழே 15,000 சம்பளத்துக்கு போய் நிக்கணும்? எனக்கு தேவையில்லை. உலகமே இயங்காது. அல்லாஹ்வுடைய நியதி என்ன? உலகத்தினுடைய இயக்கமே இந்த ஏற்றத்தாழ்வு தான் இருக்குது. தரஜா, உங்களின் விட சிலரை நான் மேன்மைப்படுத்திருக்கிறோம். இது உலகத்தினுடைய இயக்கம். இதை பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளத்துல கவலை வந்துடக்கூடாது. ஏன்டா அல்லாஹ் என்னை கீழே வச்சிருக்கிறான், ஏன் அல்லாஹ் என்னை இப்படியே சிரமப்படுத்துறான், இதை நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு இருக்கிறது என்று பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ் தருவதை போதும் என்ற மனதோடு பொருந்தி கொள்கிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தருவதை பொருந்தி கொள்ளக்கூடிய உள்ளத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். அடுத்தவர்களை பார்த்து கவலைப்படுகிற பொழுது என்னுடைய உள்ளம் தடுமாறும். இது ஒன்று. அடுத்து, தனக்கு வழங்கப்படுகிற பொழுது உள்ளம் தடுமாறும். ஃபர்ஸ்ட் பேசினது அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்க்கிற பொழுது, அந்த இன்பத்தை பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளம் கவலைப்படும். இது முதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் எனக்கு தருகிறான், எனக்கு செல்வத்தை தருகிற பொழுது, எனக்கு பொருளாதாரத்தை தருகிற பொழுது, எனக்கு மகிழ்ச்சியை தருகிற பொழுது என்னுடைய உள்ளம் தடுமாறும். சரி, எப்படி தடுமாறும்? யாராவது ஒரு சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தருகிறான், எனக்கு செல்வத்தை தருகிறான், நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் தருகிற பொழுது என்னுடைய உள்ளம் எந்த வகையில் தடுமாறும்? கேள்வி நல்லா விளங்குங்க. நல்ல செல்வத்தை அல்லாஹ் தருகிறான், உயர்ந்த பதவிகளை அல்லாஹ் தருகிறான், நல்ல ஆட்சி அதிகாரம் தருகிறான். அல்லாஹ் எனக்கு சந்தோஷம் தானே. காசு நிறைய வருது, சந்தோஷம். நல்ல அந்தஸ்து தருகிறான், சந்தோஷம். நல்ல வியாபாரம் வருகிறது, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் தருகிற பொழுது என்னுடைய உள்ளம் ஒரு கட்டத்தில் தடுமாறும். எப்ப தடுமாறும்? சொல்லுங்க. சரி, அது சொல்லிடுவா. அதான் சொல்லுங்க. இல்ல, அதனால ஒண்ணு பாயிண்ட், நமக்கு அல்லாஹ் அதிகமா செல்வத்தை தர்றான், நல்ல ஆட்சி அதிகாரத்துல தருகிற பொழுது
அந்த நேரத்தை என்னுடைய உள்ளம் எப்படி தடுமாறும்? இல்ல மமதை சொன்ன பாயிண்ட் தான். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, சந்தோஷத்தை தருகிற பொழுது அந்த சந்தோஷத்தை சரியான முறையில வரவேற்கிறீங்களேன். இந்த சந்தோஷங்கள், இந்த மகிழ்ச்சிகள், இந்த பொருளாதாரங்கள் அனைத்தும் அல்லாஹுதான் எனக்கு தருகிறான். அல்லாஹுவை தாண்டி வேறு யாரும் இல்லை. நான் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால், இந்த செல்வம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அனைத்தும் அல்லாஹுதான் எனக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹுவை முன்னிறுத்தி அதை வரவேற்கலன்னு வைங்களேன், மனிதனுடைய உள்ளம் அந்த இடத்துலதான் பெருமையை நோக்கி, கர்வத்தை நோக்கி மனிதனுடைய உள்ளம் சாயும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஷைத்தானுடைய வரலாறு நீங்க எடுங்க. ஷைத்தானுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தான். அப்படி கட்டுப்பட்டவனாக இருந்தவன் ஏன் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிறான்? என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து எல்லா மலக்குமார்களுக்கும் இறைவன் கட்டளையிடுகிறான். இதோ ஆதம் படைச்சிருக்கேன், இந்த ஆதமுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுகிற பொழுது எல்லா மலக்குமார்களும் கட்டுப்படுகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். ஷைத்தான் கட்டுப்பட மறுக்கிறான். சொல்லிட்டாங்க. சரி, அப்ப ஷைத்தான் கட்டுப்பட மறுக்கிறான். கட்டுப்பட்ட மறுத்த ஷைத்தான் இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், காலமா மனக்கு அல்லாஹ் தஸ்ஜுது இதா அமர்த்துக்க, நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்க. கட்டளையிட்டது யாரு? நான் தான். ஆதமுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னது நான் கட்டளையிட்டு இருக்க. உன்னை சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது அப்படின்னு கேட்கும் பொழுது ஷைத்தான் பதில் சொல்கிறான், காலான நான் ஆதமை விட உயர்ந்தவன். ஆதம் யாரு? சாதாரண களிமண்ணால படைக்கப்பட்டவர். நான் யார்? நெருப்பால் படைக்கப்பட்டவன். களிமண் பெருசா நெருப்பு பெருசா? நெருப்பு தான் பெருசு. நான் ஆதமை விட உயர்ந்தவன். என்னை விட தாழ்ந்தவருக்கு சஜிதா செய்ய முடியுமா? என்னை விட தாழ்ந்தவருக்கு நான் கட்டுப்பட முடியுமா? ஷைத்தான் மறுக்கிறான். அந்த இடத்துல ஷைத்தான் எதை மறந்துட்டான்? என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தியது யார்? அல்லாஹ்தான். இந்த இடத்தில் கொண்டு போனது யார்? அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் என்னையும் படைத்தான், அல்லாஹ்தான் ஆதையும் படைத்தான். அந்த ஒரு பண்புடைய உள்ளத்துல இல்லாதனால, அல்லாஹ்தான் இதை எனக்கு தந்திருக்கிறான் என்கிற ஒரு பண்பு இல்லாதனாலதான் ஷைத்தானுடைய உள்ளம் கர்வத்தை நோக்கி, ஆணவத்தை நோக்கி போனது. அதனாலதான் அல்லாஹ்வால் ஷைத்தான் சதிக்கப்பட்டான். இதே மாதிரி ஏராளமான வரலாறுகள். காரனுடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் அளவுக்கு அதிகமான செல்வம். செல்வம்னா என்ன? இன்னைக்கு நமக்கு வழங்கப்பட்ட மாதிரி செல்வம் இல்லை, அளவுக்கு அதிகமான செல்வம். அவனுடைய கருவூலத்தை துறப்பதற்கு ஒரு சாவி, அந்த சாவியை சுமப்பதற்கு வலிமை மிக்க கூட்டத்திற்கு சிரமம். அவ்வளவு பயங்கரமான செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது மக்கள் சொன்னார்களா, வபதகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரான். காரணமே, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த செல்வத்தை வைத்து மறுமை வாழ்க்கையை தேடப்பா. ஏழைகளுக்கு உதவி செய், கஷ்டப்படுபவர்களுக்கு கூட, உறவினர்களுக்கு கூட, யாரெல்லாம் சிரமப்பட்டு வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய் என்று சொன்ன பொழுது காரும் திருப்பி பதில் சொல்கிறான், காலை இன்னமா ஊட்டி துரு அலா டெய்லி. யாரு சொன்னா அல்லாஹ் தந்தாங்க? அல்லாஹ் எனக்கு தந்தா? அல்லாஹ் எனக்கு தரல, என்னுடைய அறிவால் எனக்கு கிடைச்சு. நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைத்தேன். இன்றைக்கு இத்தனை லட்சங்களும் கோடிகளும் எனக்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ் தரவில்லை, இது என்னுடைய அறிவால் வழங்கப்பட்டது. அந்த இடத்துல அல்லாஹ்வை மறந்தான். அவனுடைய உள்ளம் ஆணவத்தை நோக்கி, கர்வத்தை நோக்கி சென்றது. இப்ப இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஏழ்மையா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, கஷ்டப்படும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க,
நல்ல செல்வம், வியாபாரம், பொருளாதாரம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல அல்லாஹ் மறந்துடுவாங்க. நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் உழைச்சேன், எல்லாம் என்னுடைய திறமைதான், எல்லாம் என்னுடைய உழைப்பு தான். இப்படி மனிதனுடைய உள்ளம் தடுமாறப்படி நிலைப்படும். உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் பற்றி வையுங்கள், அல்லாஹ் என்னை எந்த எவ்வளவு சரி என்னுடைய உள்ளம் இன்றைக்கு நான் என்னுடைய பல அனாதைகளை கொடுக்கிறோம்னா, யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறவர்களுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை நான் தர்மம் செய்கிறதா, தர்மம் செய்கிற பொழுது என்னுடைய உள்ளம் சொல்ல வேண்டும், நான் கொடுக்கிற தர்மம் அல்லாஹ் தர்மம் கொடுக்கிறேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை எதுவும் இல்லை. கொடுக்கக்கூடிய நிலையை அனைத்து நேரத்திலும் சொல்லுவாங்க. இந்த நிலையில் ஏராளமான நபர்கள் காசை பார்த்த உடனே அல்லாஹ் மறந்துடுவோம், தடுமாறிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நீ எடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்ததில்லை, அல்லாஹ்வை மறந்தது இல்லை. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பார்த்துட்டோம்னா அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் உழைத்தேன், எல்லாம் என்னுடைய திறமைதான் அப்படிங்கிற அடிப்படையில உள்ளம் தடுமாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ சிரமத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்தார்கள். அந்த சிரமத்துக்கு மாற்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ பெரிய வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தார்கள். அந்த வெற்றியின் பொழுது, மகிழ்ச்சியின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மறந்ததில்லை. அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திசை திரும்பியதில்லை. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா நகரத்தை கைப்பற்றுகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா நகரத்தை கைப்பற்றிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள். விரட்டி அடிக்கப்பட்ட நகரத்தை சொற்ப ஆண்டுகளில் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கைப்பற்றுகிறார்கள். சொந்த ஊரு, வாழ்ந்த பூமி, அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அகதியாக நாடோடியாக சென்றார்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர் வாழக்கூடிய ஊர்ல வாப்பா மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போன வாப்பாவை ஊர்ல அடக்க முடியவில்லை, எவ்வளவு கவலைப்படுறோம். தௌஹீதை சொன்னதுனால, ஏகத்துவத்தை போதிச்சதுனால என் வாப்பாவை சொந்த ஊர்ல அடக்க முடியல, எவ்வளவு கவலைப்படுது. பாப்பா வாழ்ந்த ஊரு, பிறந்த ஊரு, வியாபாரம் செஞ்ச இடம், பாப்பாவை அடக்கப்பட முடியலையே, கவலைப்படுகிறோம், ஏன் கூறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டடிக்கப்பட்டார்கள். விரட்டடிக்கப்பட்ட கொஞ்ச ஆண்டுகளில் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா நகரத்தை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றாங்க, எப்படி கைப்பற்றுறாங்க? சண்டை போட்டு, இடிச்சு, தள்ளி போகக்கூடிய வெற்றி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்குள் நுழைகிறார்கள். மக்காவுக்குள் நுழைஞ்சா மிகப்பெரிய படையோடு நுழைகிறார்கள். இருக்கிற பகுதியிலேயே குறுகிய பகுதியில் நபித்தோழர்கள் உள்ள வர்றாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்தார்களோ, துன்புறுத்தினார்களோ, பிரச்சாரம் செய்ய முடியாது என்று தடுத்தார்களோ, எல்லா முஷ்ரிக்குகளும் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்க முடியல, ஏண்டா உள்ளவர்கள் கேட்க முடியல. அவ்வளவு பெரிய வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்குள்ள வெற்றி வீரராக நுழைகிற பொழுது நபிகளார் அந்த வெற்றியை எப்படி சுவைத்தார்கள், அதை எப்படி வரவேற்றார்கள்? நம்ம ஹதீஸை படிச்சு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இல்லை, ஆணவம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை அந்த இடத்தில் முற்படுத்தவில்லை. நபிகளார் நினைத்திருந்தால் பேசியிருக்கலாம், என்ன பெருமை பேசலாம். அன்னைக்கு என்ன அடிச்சீங்களப்பா, இன்னைக்கு அடிக்க ஆள் இருக்குதா? அன்னைக்கு என்ன விரட்டினீங்களே,
இன்னைக்கு எதிர்க்க ஆள் இருக்குதா, நேருக்கு நேரா மோதி பார்க்கலாமா, பேசியிருக்கலாம். இது ஆணவ பேச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அதெல்லாம் பேசுற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கு மொழியில் பேசுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ அன்ஜஸ வஹ்தா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா வ பஅத ஷைஆ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. வ அன்ஜஸ வஹ்தா, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். வ நஸர அப்தா, அல்லாஹ் தன்னுடைய அடிமைக்கு உதவி செய்து விட்டான். வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அல்லாஹ்தான் இந்த படையை தோற்கடித்தான். வ பஅத ஷைஆ, இந்த வெற்றிக்கு பின்னால் என்னுடைய முயற்சியோ என்னுடைய திறமையோ இந்த படையினுடைய முயற்சியோ ஒன்றும் இல்லை. வ நஸர அப்தா, அல்லாஹ் தன்னுடைய அடிமைக்கு செய்த உதவிதான் இது. அவ்வளவு பெரிய வெற்றியை அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவிக்கிறார்கள். மிகப்பெரிய படையை சேர்ப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிறுத்தவில்லை. நான் தான் சேர்த்தேன், நான் தான் உழைத்தேன், நான் தான் வெற்றி கொண்டேன், அப்படி பேசல. இந்த வெற்றிக்கு பின்னால் என்னுடைய திறமை என்னுடைய முயற்சி ஒன்றுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். மொத்த வெற்றியையும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு கொடுத்தான். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு வெற்றியை பார்க்கிற பொழுது, ஒரு மகிழ்ச்சியை பார்க்கிற பொழுது, ஒரு இன்பத்தை பார்க்கிற பொழுது அந்த நேரத்துல சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் இது போன்ற நிலைகளில் தடுமாறும். அடுத்தவர்களுக்கு வழங்கியதை பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளம் தடுமாறும். எனக்கு அல்லாஹ் அதிகமாக தருகிற பொழுது என்னுடைய உள்ளம் தடுமாறும். கவலைகளின் பொழுது நமக்கு நெருக்கமானவர்களை அல்லாஹ் எடுக்கிற பொழுது, நமக்கு ஒரு இழப்பை தருகிற பொழுது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும், அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கானதான். உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, அது வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, வியாபாரத்தில் இழப்போ அல்லது பொருளாதாரத்துல பெரிய வீழ்ச்சியோ, எதுவாக இருந்தாலும் எனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையாமல், இறைவன் மீதான அருளில் திருப்தி அடையாமல், அல்லாஹ் எதை நமக்கு வழங்குகிறானோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய மக்களாக, அதிகமாக தந்தாலும் சரி குறைவாக தந்தாலும் சரி, அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பொருந்திக் கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணித்தோம் என்றால் நம்முடைய உள்ளம் எந்த நேரத்திலும் தடுமாறாது. அப்படி தடுமாறாத உள்ளத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். என்னுடைய இந்த உரையை செய்வேன். வாகனத்தில் சொல்லுங்க.